வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நான் காமிக்கிற இடம் பார்த்திங்களா, இது பாண்டியன் ஹோட்டலு. ஆனால் சாமியை பார்க்குறக்கு ரிசோர்ட் லைனில் சாமி இருக்காருன்னு கிளம்பி போயிட்டோம் பார்த்துக்கோங்க. அங்கே போனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ரிசோர்ட் லைன்லேருந்து சாமி கடந்துட்டார். டிவிஎஸ் பங்களாவில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. திரும்ப வேகமாக டிவிஎஸ் பங்களாவுக்கு வேகமாக போனால் டிவிஎஸ் பங்களாலேருந்து கடந்துட்டார். எப்போயுமே டிவிஎஸ் பங்களாவில் மதியம் லன்ச்சு வாட்டியாருங்கள்லாம் சாப்பிட்றது எல்லாமே அங்கே தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பார்த்தா அங்கே இல்லையாம். அங்கேருந்து சீக்கிரத்தில் பரப்பிட்டார். ஐயோன்ட்டு திரும்ப விரட்டி அடித்து போனால் அப்புறம் கேட்டப்போ பாண்டியன் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். நாங்கள் சரின்ட்டு உள்ளே போயிட்டோம் பார்த்துக்கோங்க. ஏதோ எங்களுக்கு ஒரு புண்ணியவாளன் உள்ளே விட்டுட்டாரு. நாங்களும் உள்ளே போயிட்டோம். போனால் பாண்டியன் ஹோட்டலில் பார்த்தா அந்த இடத்துல நாங்கள் போன இடத்துல கூட்டம் இல்லை. சாமியை என்ன சொன்னால் சாமிக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. ஐஸ்கிரீமா விசிறி என்ன தண்ணி என்ன எல்லாம் கொடுத்தாங்க. நிதானமாக பார்த்தோம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சாமியையும் பார்த்தோம் பார்த்துக்கோங்க. சாமியை நல்லா பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்தோம். ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மளை கடவுள் நிர்ணயிப்பார், அழகர் நிர்ணயிப்பார். அழகர் மலையிலேருந்து அவர் கீழே இறங்கி அவர் கோயிலேருந்து புறப்பட்டு வராருல, அப்போ பார்க்குறவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், ஒரு பலன் இருக்குது. எதிர்ச்சேர்வையில் பார்க்குறதுக்கு ஒரு பலன் இருக்குது. பூப்பல்லாக்கில் பார்க்குறதுக்கு ஒரு பலன் இருக்குது. அழகர் ஆற்றுல இறங்குறப்ப பார்க்குற பக்தர்களுக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த இத்தனை பலன்களில் நமக்கு எந்த அவதாரத்தில் எந்த இதில் நம்ம பார்க்குறோன்றது அவர் நிர்ணயிப்பார். ஏன்னா அவர் நிர்ணயிக்கிற வச்சு தான் நம்ம அவரை தரிசிக்கவே முடியும், பார்க்கவே முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் நடந்தது விரட்டி 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 கடைசி 3வது இடம் 4வது இடத்துல போய் தான் பார்த்தேன். ஏன்னா நான் பார்க்க வேண்டிய இடம் அந்த இடம் தான். அந்த இடத்துல தான் அவர் எனக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அவர்கிட்ட நான் கும்பிட்றதோட வாய்ப்போ எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சாமியை பக்கத்தில் இருந்து கும்பிட்டோம். ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. எல்லா பக்தர்களுக்காண்டியும் என் நேயர்களுக்காகவும் நல்லா கும்பிட்டுருக்கேன். நேயர்களே, போன வருஷம்லாம் வர முடியாதவங்க எல்லாம் நினச்சிருப்பாங்க நம்மளால் அடுத்த வருஷம் நம்ம பார்க்கணும்னு. அப்படின்னு இந்த வருஷம் வர முடியாதவங்க கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் நமக்கு அந்த பாக்கியம் கிட்டும். அதனால் அந்த வட்டம் நமக்கு முடியலை, நம்ம வரலன்னு நினைக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் நமக்கு நீங்கள் மனசார நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நினச்சாலே அவர் நமக்கு கொடுப்பாரு, பலனை கொடுப்பாரு. நான் இதோட